தற்போது மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் நமது மூத்த செய்தியாளர் தியாகச்செம்மல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். தியாகச்செம்மல், சற்று நேரத்துக்கு முன்பாக பேசும்போது அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்கன்னு அவங்களோட கலந்துரையாடினீங்க. நேற்றைக்கும் கடந்த சில நாட்களாகவும் அலங்காநல்லூரை நோக்கி சுற்றுவட்டார மக்கள், பல்வேறு மாவட்ட மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அலங்காநல்லூருக்கு வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கு? அங்க என்ன சூழல் இருக்கு? தியாகச்செம்மல். எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. தம்பி தமிழரசன், அலங்காநல்லூர் தான் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாம் நடைபெற்று வரக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டத்திற்கான மையப்புள்ளி தொடக்கம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி புகழ் பெற்றதோ அதுபோன்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கான தொடக்க புள்ளியாக அமைந்துவிட்ட இந்த அலங்காநல்லூர் மண்ணிற்கு தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். காலை 8 மணிக்கு மேல் பெருக தொடங்கிய கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. சாலை முழுவதும் கூட்டம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் நமது ஒளிப்பதிவாளர் மேல அந்த காட்சிகளை காட்ட சொல்ல, நான் இருக்கக்கூடிய இடது மற்றும் வலது இரு பகுதிகளிலும் இந்த சாலை முழுவதும் மக்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கலாம். இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த போராட்டத்திற்கான ஆதரவை பல தளங்களில் மக்கள் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். உணவுப் பொட்டலங்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போது கூட அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலிருந்து உணவுப் பொட்டலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உணவுப் பொட்டலம், தண்ணீர் பொட்டலங்கள், பிஸ்கட் பாக்கெட்டுகள், பிரெட், பன்னு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் இங்கு வந்து கொண்டே இருக்கின்றன. தங்கள் ஆதரவை எந்த வகையிலாவது தெரிவிக்கலாம் என்ற நோக்கில் சற்று முன்பாக பாண்டிச்சேரியிலிருந்து 500 உணவுப் பொட்டலங்கள் இங்கே வந்திருக்கின்றன. தண்ணீர் பாக்கெட்டுகள் மூட்டை மூட்டையாக இங்கே வந்து கொண்டே இருக்கின்றன. ஆதரவு தளம் என்பது பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள் என பலரும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். இங்க இருக்கிற சில பெண்களிடம் நம்ம பேசலாம். அம்மா, ஒரு நிமிஷம் எந்திரிச்சுக்கிறீங்களா? சிரமமா இருந்தா பொறுமையா இருந்திருக்கீங்க, ஒன்றும் அவசரங்களா? உங்க ஊருக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு தமிழோட விளையாட்டு அப்படின்னாலும் இங்க தொடங்கினதுனால எல்லா ஊர்ல இருந்தும் ஆதரவு வருது, பல ஊர்ல இருந்து ஆதரவு எல்லாம் வருது இல்லம்மா? இது எப்படி பாக்குறீங்கம்மா? இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். எங்க ஊர்ல இந்த ஜல்லிக்கட்டு நடத்துற வாசி இது எதனால தெரியுமாங்க சார்? எல்லாத்துக்கும் மாநில அரசு, மத்திய அரசு என்ன ஒரு காசுக்காக கூட தடை பண்றாங்க. அதாவது ஒரு விலங்குகள் அவுத்து விடுறதுக்கு, மாடை அவுக்குறதுக்கு போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்றோம். இவ்வளவு போராட்டம் பண்றதுல அந்த போராட்டத்துல ஒரு விலங்குகள் மாடை அவுக்குறதுக்காக ஒரு 5 அறிவு உள்ள மாடை அவுக்குறதுக்கு இவ்வளவு போராட்டம் பண்றாங்க சார். பேசலாம். தமிழரசு, இப்போது கூட பின்னணி இதுல நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இந்த விஷயம் இங்க நடந்துகிட்டே இருக்குங்கிறத நான் பார்க்க வேண்டியது. என்னன்னா வாட்ஸ்அப், பேஸ்புக் மூலமாக, குறிப்பாக மொபைல் ஆப்புகள் மூலமாக செய்திகளை உடனுக்குடன் இந்த மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக புதிய தலைமுறையினுடைய ஆப்பை அவங்க மொபைல டவுன்லோட் பண்ணி வரக்கூடிய செய்திகளுக்கு உடனுக்குடன் அவர்கள் தகவலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கையில மொபைல் ஆப்ல புதிய தலைமுறை பார்க்க முடிகிறது. அங்க வரக்கூடிய செய்திகள், சற்று முன்பாக பிரதமர், முதலமைச்சர் சந்திப்பு வந்த செய்தி கொடுத்து உடனடியாக இங்க மைக்ல இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இளைஞர் சரவணன் உடனடியாக அதை அறிவிக்கிறாரு. அறிவிச்ச உடனே இங்க இருக்கிற மக்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள், கைதட்டுகிறார்கள், சிலர் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள், சிலர் ஆதரவை தெரிவிக்கிறார்கள். ரொம்ப ஒரு பயங்கரமாக திட்டமிடப்பட்ட ஒன்று என்று காட்சியளித்தாலும் எந்தவித திட்டமிடம் இல்லாமல் உணர்வின் அடிப்படையில் மட்டும் கூடிய கூட்டம் மிக நேர்த்தியாக இந்த போராட்டத்தை கொண்டு சென்றிருக்கிறது என்பதை ஒரு செய்தியாளனாக இந்த களத்தில் பார்க்க முடிகிறது. தம்பி தமிழ்